Hello friends, welcome to queenbeeparadise தமிழ். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மில்க் ஸ்வீட் ரெசிபி, அதுவும் இன்ஸ்டன்ட்டா 10 நிமிஷத்துல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஜெனரலா மில்க் ஸ்வீட் பண்ணும்போது பாலை நிறைய நேரம் கொதிக்க வச்சு அதை சுண்ட வச்சு அப்புறம் தான் பண்ணுவோம். ஒவ்வொரு மில்க் ஸ்வீட் பண்றதுக்கு 2-3 மணி நேரம் கூட ஆகும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பால் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா கிடைக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸை வச்சு 10 நிமிஷத்துல எப்படி மில்க் கேக் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்ல இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இன்ஸ்டன்ட் மில்க் ஸ்வீட் வந்து நம்ம பன்னீர் வச்சு தான் பண்ண போறோம். இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ஈஸியா நம்மளுக்கு பன்னீர் கிடைக்குது. 200 கிராம் கியூப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்படி ரஃபா சாப் பண்ணிக்கிறேன். சாப் பண்ண பன்னீரை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணி பாலெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிரும். இந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தை வச்சு அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் சூடானதும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீரும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். நான் வந்து மில்க் மேட் எடுத்திருக்கேன். இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக வந்து சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்னொரு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மிதமான சூடில் கிளறிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் ஒரு பால் மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் இப்போ இருக்கிற குவான்டிட்டியில் பாதியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாத்திரத்தில் இருக்கிற மிக்சரில் வந்து நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காவும் சுகரும் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணோம்னா பால்கோவா டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா வரும் இந்த மில்க் ஸ்வீட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் நல்லா திரண்டு பால் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம கிளறி வச்சுருக்க மிக்சரை வந்து சூடாக இருக்கும் போதே இதில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுறலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து அதே பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாதி அளவு மிக்சரை, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கொண்டு வரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த பிராண்டு கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதில் ஸ்வீட்னஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ நல்லா அந்த கொக்கோ பவுடர் வந்து கட்டி இல்லாமல் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டவ்வில் மிதமான சூடில் கிளறினோம்னா எல்லா பக்கம் ஒட்டாமல் பால் மாதிரி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ஒயிட் லேயருக்கு மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒரு லேயரோட ஒரு லேயர் ஒட்டும். சூடாக இருக்கும் போதே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஓரங்கள்லாம் இப்படி ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் கவுத்துனோம்னா இப்படி நீட்டாக அன்மோல்ட் ஆயிரும். பாருங்கள், பவுல்லலாம் எதுவுமே ஒட்டலை.
இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் பொடி மாதிரி சைடில் இருக்குது. இதை வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்கும். மில்க் ஸ்வீட் வந்து நம்ம 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். ஃபெஸ்டிவல் டைமு, கெஸ்ட்டு வரும்போது இல்லை வீட்டில் ஏதாவது பார்ட்டினா நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயர் அன்றைக்கி இந்த ஸ்வீட் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் மாதிரியே 2020 வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான வருஷமாக அமையட்டும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2020. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.